ஓட்டு போடும் கம்ப்யூட்டர் மிஷின் உடைய போர்ஜரியை தெளிவுபடுத்தி விளக்கம் உரை பேசுவதற்காக இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு அனைத்து கட்சி தலைவர்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் இது பொதுமக்களுக்கு உரிய விளக்கமாகும். இது இந்தியாவினுடைய ஓட்டு சட்டதிட்டங்களை சீர்திருத்தும் முறையாகும் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு இது அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்த வீடியோவை போட இருக்கிறேன். இதை பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு மாணவர்களும் படிப்பாங்க. ஆஃப் பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். லைட்டில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரு மாணவர் இவர் படித்து முடிச்சிட்டாரு, இவரும் ஆஃப் பண்ணிட்டாரு. ஓகே, இவரும் படித்து முடிச்சிட்டாரு, ஆஃப் பண்ணிட்டாரு. அப்போ இதை என்ன பண்ணுறோம், இப்படி மடிக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்படி மடிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த லைட் லேம்பை என்னுடைய மூஞ்சிக்கு ஒளி கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாம செய்யக்கூடிய அறிவியல் மாணவ சமுதாயத்திற்கு புதிய விளக்கத்தை கொடுக்க இருக்கிறேன். இந்த விஷயத்தை மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களும் அறிவியல் என்றால் என்ன அப்படி என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் உடைய இயக்கம் என்றால் என்ன, அறிவியல் உடைய அருங்காட்சியகம் தர்மபுரியில் இருந்துகிட்டு அறிவியல் அருங்காட்சியகம் நிறுவ வேண்டும் என்று ஒரு படிக்காத ஒரு பாமரன் கூறுகிறானே, அந்த அறிவியல் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் செயல்படும் என்று அறிவார்ந்த சமுதாயம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை நான் போட்டுறேன். பார்த்த ஒரு டேக்கில் இந்த மாதிரி லைட் லேம்ப்லாம் இல்லை. இப்போ ஆன் பண்ணுறேன், ரொட்டேஷன் ஆக போகுது. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிடுவோம். ஃபேன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ 4 பக்கம் ரொட்டேஷன் ஆகிறத நம்ம பார்க்கணும். இது மாதிரி தான் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை நிறுவப் போகும் அறிவியல் அருங்காட்சியகம் இருக்கும் என்பதை நினைவூட்டுவதற்காக படித்த மாணவ சமுதாயம், அவங்க தான் அறிவியல் சமுதாயமாக ஆக போறவர்கள், அவர்கள் தான் இந்தியாவை முன்னேற்றக்கூடிய மாணவ சமுதாயம். தமிழ் வழியில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 1200 பேர் படித்திருக்கிறார்கள். 1200 பேர்களுக்கு 7 பேருக்கு தான் வேலை கிடைத்திருக்குது. இப்படி புதிய புதிய இயக்கத்தை உருவாக்கி டேபிள் பேன்ல மக்களுக்கு கொடுக்கும் போது புதிய விஷயம், புதிய பைனான்ஸ் இந்தியாவில் உருவாகும். தொழில்நுட்பம் உள்ள படித்தவனோ படிக்காதவனோ தொழில்நுட்பம் இருக்கிறவர்களை ஊக்கப்படுத்தினால்தான் இந்தியா வல்லரசு இந்தியாவாக ஆகும் என்பதை ஒரு படிப்பறிவில்லாத P.O. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் கூறுகிறேன். இந்த வார்த்தையில் உண்மை இருக்கா பொய் இருக்கா, அதை மாணவர்களே படித்த மனிதர்களே நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். அடுத்த கோரிக்கைக்கு வரேன். ஓட்டு போடும் மிஷினை 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியும், 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியாது என்ற விஷயத்தை பொதுமக்களுக்கு மத்தியில் நீங்க நிரூபிக்க வேண்டும். நிரூபித்தது பிறகுதான் 2016 தேர்தல் நடத்த வேண்டும். இந்த கம்ப்யூட்டர் மிஷின் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற கம்ப்யூட்டர் மிஷினை தான் வைத்து பயன்படுத்துவோம் என்றால் உண்மையான ஆட்சி இந்தியாவில் நடக்காது, நல்ல முன்னேற்றமும் மக்களுக்கு கிடைக்காது. இது படிக்காதவன் நான் கூறுகிறேன். மக்கள் பார்த்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்சி மாற்றத்தை மாற்றணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அந்த நினைச்ச காரியம் அது எப்படி பண்ண முடியும்? இப்ப நான் வேற கட்சி வரணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க மைக்ரோ சாப்ட்வேர்ல புரோகிராமிங்ல இவங்க
சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிடுவாங்க. நான் எந்த சின்னத்துக்கு போறேன்னா அந்த சின்னத்துக்கு போகாம வேற சின்னத்துக்கு தான் போகும். அப்புறம் எப்படி ஆட்சி மாற்றங்கள் வரும்? அப்ப இந்த கட்சி அனைத்து கட்சி தலைவர்களும் சிந்திக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் மைக்ரோ சாப்ட்வேர் இன்ஜினியர் நினைத்தால் மட்டும்தான் அந்த கட்சி செழிக்கும். ஏனென்றால் இப்ப உள்ள கம்ப்யூட்டர் மிஷின் உடைய டெக்னாலஜி அப்படித்தான். ஆகையினால் இந்த கையில குத்தி ஓட்டு போடுறதா இருந்தா கண்டிப்பாக ஆட்சி மாறும். ஆக 5 வருஷத்துக்குள்ள நம்ம மாத்த போறாங்க, நம்ம நல்லது செய்யணும் அப்படி என்ற எண்ணம் ஒவ்வொரு முதல்வருக்கும் வரும். நம்மளுக்கு தான் கம்ப்யூட்டர் ஓட்டு போடுற மிஷின் நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நம்மகிட்ட தானே ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் கூலி வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஏய் அதை அப்படி செய்ப்பா, இதை இப்படி செய்ப்பா, மைக்ரோ சாப்ட்வேர் இன்ஜினியரை கூப்பிட்டு இதை இப்படி இப்படி வழிமுறை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் எவ்வளவுதான் மாத்தி போட்டாலும் அவங்களுக்குரிய சின்னத்துல தான் போய் விழுகும். இதுதான் இன்றைய கம்ப்யூட்டர் மிஷின் வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற உண்மை. இதைத்தான் படிக்காத பாமரன் நான் தெளிவா எடுத்து இதற்கு போட்டா பிபி சவுண்ட் வருது, லைட் எரியுது, ஆனா வேற இடத்துல போய் ஓட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்னு விஷயத்தோட உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகையினால் இன்னும் டேக்கெல்லாம் இதுல பாருங்க, டேக்கு போட போறேன். அந்த டேக்க இந்த புதிய கல்லூரி போட அந்த டேக்கவும் பார்த்து மக்கள் புரிஞ்சுக்க. நீதான் ஆட்சி மாற்றம் வரணும்னு மக்கள் தான் நினைக்கிற. மக்களுக்கு இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஓட்டு சிஸ்டம் நவீனப்படுத்தி நவீன முறை வேண்டும் அப்படின்னு கேட்கணும். ஏற்கனவே நவீன எப்படி தெரியுமா படுத்திருக்காங்க, இந்த நோட்டாவுக்கு படுத்து பிளஸ் போட்டு வருமா. ஓட்டு போட விரும்பவில்லை என்றவன் அவன் எதுக்கு வந்து வேற ஒரு நாள் வேலைக்கு எடுத்து வேற ஓட்டு போடணும், அதுக்கு பிளஸ் போட்டு வரலாம். நோட்டான்னு வந்துச்சு, இப்ப பிளஸ் போட்டு வர்ற மாதிரி புதிய கண்டுபிடிப்பான். வடநாட்டுல தேர்தல் நடத்த போறாங்களாம். தேர்தல் அதிகாரி டிவில திறத்தந்தி டிவில பார்த்தேன் அந்த மிஷினை. அப்ப இன்னும் வந்து அத தூண்டா அந்த செய்ததை நோட்டாவை பிளஸ் போட்டு காமிக்கிறதா மாற்றம். அப்ப எவ்வளவு பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா தேர்தல் ஆணையத்தையும் அனைத்து கட்சி தலைவர்களும் பொதுமக்கள் ஏமாற்றக்கூடாது, பொதுமக்களை ஏமாறாதே, உன்னுடைய ஓட்டு சிஸ்டம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருந்தாலும் தான் நாங்க ஓட்டு போடுவோம், அப்பதான் ஆட்சி மாற்றம் எப்பனாலும் வரும், ஆட்சி மாற்றத்துல புதிய புதிய விஷயங்கள் நடக்கும் என்ற பொதுமக்களுக்கு இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக தெரியப்படுத்திக் கொண்டு கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷினை 2016 நடத்தக்கூடாது அனைத்து கட்சி தலைவர்களும் இதை வலியுறுத்தி மிஷினை மாற்றி நம்பிக்கை ஏற்படும் வகையில் அமைத்து விட்டு பொதுமக்கள் மத்தியில் நிரூபித்து விட்டு தான் இந்தியாவில் 2016 தேர்தலை நடத்த வேண்டும். பொதுமக்களை ஏமாற்றக்கூடாது. படிக்காத பாமரன் இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, தருமபுரியிலிருந்து, பிடமனேரிலிருந்து குரல் எழுப்பியிருக்கேன். அனைத்து கட்சி தலைவர்களே, உங்களுக்கு ஓட்டு போடும் மக்களை நீங்க ஏமாற்றாதீர்கள். ஐஏஎஸ் படித்து அதை மக்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பு திறனை யூஸ் படுத்த வேண்டும் என்று ஐஏஎஸ் அதிகாரி, தேர்தல் அதிகாரி ஐயா அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி பிடமனேரி. வணக்கம்.